சேர்ந்த 62 வயது ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் ஆன்லைனில் தூக்க மாத்திரைகளை வாங்க முயற்சித்த போது டிஜிட்டல் கைது மோசடியில் சிக்கி தனது வாழ்நாள் சேமிப்பான 77 லட்சம் ரூபாயை இழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வசந்த் குஞ்சில் நீரு என்ற 62 வயதான மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வருகிறார். இவர் ஆசிரியராக இருந்து பின் பணி ஓய்வு பெற்றவர். நீரு தனது நரம்பியல் பிரச்சனைக்காக தினமும் ஒரு தூக்க மாத்திரையை வழக்கமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அதன்படி ஒருமுறை அவர் ஆன்லைனில் தூக்க மாத்திரைகளை ஆர்டர் செய்த போது அவருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி என்று கூறிக்கொண்டு ஒருவரிடமிருந்து திடீரென அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பை எடுத்ததும், நீங்கள் போதைப்பொருள் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளீர்கள், உங்களை டிஜிட்டல் கைது செய்கிறோம், உங்கள் வங்கி கணக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்று கூறி உடனடியாக 3 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். இல்லை என்றால் நேரில் வந்து கைது செய்வோம் என்று மிரட்டியதால் இதனால் மிகவும் பயந்து போன மூதாட்டி நீரு வேறு வழியில்லாமல் அவர்கள் சொன்ன கணக்கிற்கு 3 லட்சத்தை அனுப்பியுள்ளார். பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நினைத்த நீருவுக்கு 10 நாட்கள் கழித்து இன்னொரு அழைப்பு வந்தது. இந்த முறை பேசிய நபர் தான் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவன் என்றும், ஆனால் நல்ல போலீஸ்காரன், உங்களுக்காக உதவத்தான் கால் செய்ததாக கூறியிருக்கிறார். மேலும் நீங்கள் குற்றமற்றவர், எனவே உங்கள் பணத்தை மீட்டு தருகிறேன் என உறுதியளித்திருக்கிறார். இதனை ஆரம்பத்தில் நீரு பெரிதாக நம்பவில்லை. அதைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு நீருவின் வங்கிக் கணக்கில் 20,000 ரூபாய் திரும்ப பெற்றிருக்கிறார். தான் இழந்த பணத்தை அந்த அதிகாரி வாக்குறுதி அளித்தது போன்று கொடுத்து விட்டார் என நீருவுக்கு அந்த நல்ல அதிகாரி மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. பின்னர் அந்த நல்ல அதிகாரி உட்பட மேலும் 4 ஆண்களிடமிருந்து வாட்ஸ்அப்பில் நீருவுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வந்திருக்கிறது. 4 அதிகாரிகளும் நீருவிடம் அவரது வங்கிக் கணக்கை திறக்க கேட்டுக்கொண்டனர். அந்த அதிகாரி மீது நம்பிக்கை வைத்து தனது வங்கிக் கணக்கை திறந்த மூதாட்டி நீரு அவர்கள் கூறிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி தனது நெட் பேங்கிங் அணுகலை வழங்கியிருக்கிறார். அப்போது அவரது மொபைல் போனில் பல டெபிட் மெசேஜ்கள் வர தொடங்கின. அதில் 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனைகள் நடந்தன. இதனால் குழப்பமடைந்த நீரு அந்த அதிகாரியை மீண்டும் தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இப்படி கிட்டத்தட்ட நீருவின் கணக்கிலிருந்து மொத்தமாக 77 லட்சம் ரூபாய் பறிபோயிருக்கிறது. இதன் பிறகுதான் இது ஒரு டிஜிட்டல் மோசடி என்பதை நீரு உணர்ந்துள்ளார். அதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை வைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு இந்த மோசடியில் ஈடுபட்ட அம்ஜத், அகிலேஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மொபைல் போன்களை கைப்பற்றினர். அதில் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்கான ஆதாரங்களை போலீசார் கண்டறிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து நீருவுக்கு இதுவரை 3 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளது. பணம் மாற்றப்பட்ட பல வங்கி கணக்குகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆன்லைன் மோசடிகளின் புதிய வடிவமான டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.